குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம கேபி அகாடமி யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டியில வந்து எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை பத்தின ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? வாங்க. தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் பிரிவு என்னது 324 324 தேர்தல் ஆணையம் பிரிவு. எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன், இந்திய தேர்தல் ஆணையத்தை அப்படின்னா வந்து 25 ஜனவரி 1950, ஜனவரி 25 1950. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிபப்ளிக் ஆயிருக்கும், குடியரசு ஆயிருக்கும். நம்ம கான்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ரெடி ஆகி, ஓகேவா? இதுக்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? 24 ஜனவரி 1950 அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடைபெற்றிருக்கும் இல்லைங்களா? ஓகே. தேர்தல் ஆணையத்தோட தலைமையிடம் எங்க இருக்கு? புதுடெல்லி, நியூ டெல்லியில இருக்குது. பகுதி 15 என்ன சொல்லுது? இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது. ஆர்டிகிள் 324 to 329, ஆர்டிகிள் 324 முதல் 325 வரை இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி விவரிக்குது. சரிங்களா? பிரிவு 324 ஆர்டிகிள் 324 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, இந்திய குடியரசுத் தலைவர் இப்ப யார் இருக்கா? தற்போதைய குடியரசுத் தலைவரோட பேர் வந்து திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா? நம்ம இந்திய பிரசிடென்ட் வந்து இந்திய குடியரசுத் தலைவரால் நம் தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 324 சொல்லுது. ஓகேங்களா? இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் அதிகாரியோட பேர் என்ன அப்படின்னா வந்து சுகுமார் சென் அவர்கள். சுகுமார் சென் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா வந்து ரமா தேவி அவங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? தேங்க்யூ.